வெனிசுலா அதிபரை அமெரிக்க ராணுவம் எப்படி கைது செய்தது? இந்த ஆபரேஷன் எவ்வளவு மாதம் திட்டமிடப்பட்டது? அன்று இரவு என்ன நடந்தது? உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெனிசுலா மீது இருந்த பல வருட பகையை அமெரிக்கா நேற்று தீர்த்து கொண்டது. வெனிசுலா நாட்டின் ராணுவ தளவாடங்கள், முக்கிய இலக்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படைகள் ட்ரோன்களை வீசி திடீர் தாக்குதல் நடத்தினர். திடீரென அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் வெனிசுலா நிலைகுலைந்து போனது. பின்னர் நள்ளிரவு நேரம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகிய இருவரையும் அமெரிக்க படைகள் தூக்கி சென்றனர். இந்த ஆபரேஷன் எப்படி நடத்தப்பட்டது, அமெரிக்க டெல்டா படையினர் எப்படி பிடித்தனர் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில மாதங்களாகவே இந்த ஆபரேஷனை திட்டமிட்டு வந்த அமெரிக்க கமாண்டோ படையினர் தங்களது உளவாளிகள் மூலம் மதுரோவின் நடமாட்டத்தை இன்ச் பை இன்ச்சாக கண்காணித்து வந்துள்ளனர். குறிப்பாக அதிபர் மதுரோ தங்கும் இடங்கள், அவரது பாதுகாவலர்கள், மதுரோ உண்ணும் உணவு, உடைகள், உடன் இருப்பவர்கள் யார் யார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அனைத்தையும் உளவாளிகள் மூலம் துல்லியமாக அமெரிக்க படை சேகரித்து வைத்திருந்தனர். இந்த ஆபரேஷன் நடத்தப்படுவதற்கு முன்பே ஒரு முறைக்கு பல முறை ஒத்திகையும் பார்த்து வைத்திருந்தனர் அமெரிக்க படையினர். இந்த ரகசிய ஆபரேஷனுக்காக வெனிசுலா அதிபர் மாளிகை போலவே ஒரு மாளிகையை உருவாக்கி அதில் தினமும் ஒத்திகை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி ஒத்திகை அனைத்தும் முடிந்த பிறகு தாக்குதல் நடத்த நேரத்தை குறித்தது அமெரிக்க ராணுவம். இதனையடுத்து வெனிசுலாவில் புகுந்த அமெரிக்க படைகள் அடுத்த நொடி தங்களிடம் உள்ள தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி தலைநகர் கராகஸ் முழுவதும் மின்தடை ஏற்படுத்தியது. அடுத்த வினாடி இருள் சூழப்பட்ட அந்த நகரில் ஹெலிகாப்டர்களில் சென்ற அமெரிக்க ராணுவம் ரோப் மூலம் ஒவ்வொருவராக கீழே இறங்கியுள்ளனர். இந்த ஆபரேஷனில் அமெரிக்க டெல்டா படையினர், எலைட் கமாண்டோக்கள் மற்றும் CIA, FBI உளவாளிகள் இருந்தனர். வெனிசுலா அதிபர் இருந்த வீடு இரும்பு கதவுகளால் சூழப்பட்டு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். இரும்பு கதவுகளை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க படைகள் அங்கு பாதுகாப்பில் இருந்த ராணுவத்தினரையும் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். வெனிசுலா ராணுவத்தினரும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆனால் அமெரிக்க டெல்டா படையினர் வெனிசுலா ராணுவ வீரர்களை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். இதனை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியே உறுதிப்படுத்தியிருந்தார். இதனையடுத்து உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த வெனிசுலா அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியும் அமெரிக்க ராணுவம் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர்.